மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக தரப்பில் போட்டியிடும் 4 வேட்பாளர்களின் பெயர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதன்படி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்திலிங்கத்திற்கு மாநிலங்களவைத் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது பதவிக்காலம் முடிவடையும் மாநிலங்களவை உறுப்பினரான நவநீத கிருஷ்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியமும் மாநிலங்களவை தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளரான விஜயகுமாரும் அதிமுக தரப்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதாக ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் திமுக தரப்பில் போட்டியிடும் 2 வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டனர்.